பணிவிடை செயலே வேதமாயானதே. புரட்சியை ஒடுக்கிய சிலுவை கொலையே புனிதமாய் நிலைத்ததே. பாதங்கள் கழுவிய பணிவிடை செயலே வேதமாயானதே. புரட்சியை ஒடுக்கிய சிலுவை கொலையே புனிதமாய் நிலைத்ததே. இயேசுவின் பலியும் இறப்பும் உயிர்ப்பும் இறையன்பின் சாட்சிகளே. இயேசுவின் பலியும் இறப்பும் உயிர்ப்பும் இறையன்பின் சாட்சிகளே. இதை உணர்வோம், நம்மை பகிர்வோம். இதை உணர்வோம், நம்மை பகிர்வோம். இயேசுவின் கொள்கைகள் நம்மில் வாழவே ஒவ்வொரு பகிர்வும் புனித வியாழ நாம். ஒவ்வொரு பலியும் புனித வெள்ளியாம். ஒவ்வொரு பணியும் உயிர்ப்பின் ஞாயிறாம். ஒவ்வொரு மனிதரும் இன்னொரு இயேசுவாம். அந்த இயேசுவை உணவாய் உண்போம். இந்த பாரினில் அவராய் வாழ்வோம். அந்த இயேசுவை உணவாய் உண்போம். இந்த பாரினில் அவராய் வாழ்வோம். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. பாலையில் மன்னா வழங்கி நின்றாய். பலியினில் உன்னை வழங்குகின்றாய். பாலையில் மன்னா வழங்கி நின்றாய். பலியினில் உன்னை வழங்குகின்றாய். காலையில் உணவின்றி தவிக்கின்றேன். காலையில் உணவின்றி தவிக்கின்றேன். கனியமுதா என்னில் எழுந்தருள்வாய். கனியமுதா என்னில் எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. உன்னுடல் உயிர்த்ததும் வல்லமையால் உலகினர் உயிர்ப்பதும் வல்லமையால். உன்னுடல் உயிர்த்ததும் வல்லமையால் உலகினர் உயிர்ப்பதும் வல்லமையால். என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே. என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே. இறைமகனே என்னில் எழுந்தருள்வாய். இறைமகனே என்னில் எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில்
எழுந்தருள்வாய் தலைவா. தியாகம் புரிவதனால் மண்ணுயிர் தினமும் மகிழ்கின்றது. உன்னுயிர் தியாகம் புரிவதனால் மண்ணுயிர் தினமும் மகிழ்கின்றது. என்னுயிர் மெழுகாய் கரைவதனால் என்னுயிர் மெழுகாய் கரைவதனால் என்னுயிர் காத்திட எழுந்தருள்வாய். என்னுயிர் காத்திட எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. இன்னைக்கு நான் பாதம் கழுவுற சடங்குல பங்கெடுத்தேன். அது எனக்கு மன மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் இருந்துச்சு. மற்றவங்களோட பாதத்தை கழுவுறக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது ரொம்பவும் சந்தோஷமாகவும் புது அனுபவமாகவும் இருந்துச்சு. ஹாய், என் பேர் காட்சன். நான் இன்னைக்கு பாதம் கழுவுற சடங்குல பங்கெடுத்துக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருந்தது. கடவுளை என்னை பாதம் கழுவுறதுக்கு அழைத்ததுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் பாட்டிக்கும் பாதம் கழுவி எங்கள் கோயில்லையே பாதம் கழுவி விட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, தாழ்மையாக இருக்கணும், எல்லார்ட்டையும் பணிவாக நடந்துக்கணும். இதை முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு நான் என் வாழ்க்கையில் இனிமேல் தாழ்மையாக நடந்து அது எனக்கு இது ஒரு ஊண்டுதலாக இருந்தது. இதை என் வாழ்க்கையில் கடைபிடிப்பேன். மக்களே வணக்கம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இறப்பதற்கு முந்தின நாள் தன்னுடைய சீடர்கள் அனைவரையும் அமர செய்து அவர்களது பாதங்களை கழுவிய பிறகாக, நான் ஆண்டவரும் போதகருமான நானே உங்கள் பாதங்களை கழுவுகிறேன் என்றால் நீங்களும் பிறருடைய பாதங்களை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று ஒரு கடமை உணர்வை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். தன்னுடைய சீடர்கள் தன்னையே தாழ்த்தி கொண்டு பிறருக்கு பணி செய்ய வேண்டும் என கற்றுக் கொடுத்தார். அனைத்துக்கும் மேலாக அதனை ஒரு அடையாளமாக நம் மத்தியிலே விட்டு சென்றிருக்கிறார். ஒரு முன் உதாரணமாக வாழ்ந்து சென்றிருக்கிறார். ஆகவே அவருடைய படிப்பனையை கற்றுக்கொண்ட எங்களது பங்கு மக்கள் பாதம் கழுவுகிற சடங்கிலே பங்கெடுத்ததோடு நில்லாமல் பிறருடைய பாதங்களையும் கழுவி கிறிஸ்துவினுடைய முன்மாதிரிகையை தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்திருக்கிறார்கள். இன்னும் அதிகமாக தனது வீடுகளிலும் சென்று குடும்பத்தில் இருக்கிற மற்றவருடைய பாதங்களை கழுவி எளிமையின் தாழ்மையின் அடையாளமாக தன்னையே அவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான நிகழ்வு நமது பங்கிலே நிறைவேறி இருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சிக்குரிய மன நிறைவு மிக்க காரியமாக இருந்தது. நன்றி.